நம பார்வதிபதே. எல்லாம் வல்ல ஸ்ரீ சித்தி விநாயகர் பெருமானையும் தாயாக அருமருந்தாக இருந்து ஆட்சி புரிகின்ற முத்துமாரி அம்பாளையும் உலகிற்கே கர்த்தாவாக தட்சண கைலாயம் என்று சொல்லக்கூடிய இந்த புண்ணிய பூமியிலே அமர்ந்து ஆட்சி புரிந்து வருகின்ற மாதுமையம்பாள் உடன் இருக்கக்கூடிய கோடநாயகர் பெருமானையும் மனதிலே பதிந்து இந்த ஆலயத்தினுடைய மகோற்சவத்தில் இன்றைய நாள் இந்த மகோற்சவத்தினுடைய கைங்கரியங்களெல்லாம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எஜமானர்கள், அதே போல இந்த கிரியைகளை எல்லாம் எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் மற்றும் இந்த ஆலயத்தினுடைய தர்ம பரிபாலன சபையினர், மேலும் இந்த மகோற்சவ காலங்களிலே ஆசார சீலர்களாக ஆலய கிரியைகளிலே வந்து கலந்து பெருமானுடைய திருவருளை பிரசாதமாக பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய விநாயகர் பெருமானுடைய அடியார்கள் அத்தனை பேருக்கும் எல்லாம் வல்ல விநாயகர் பெருமானுடைய திருவருள் ஆசிகள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு, நேற்றைய தினம் நாங்கள் பேசி சென்ற விடயங்களில் இருந்து இன்று தொடர்ந்து எங்களுடைய சிந்தனைகளை விநாயகருடைய சிறப்பும் சைவ சமய வாழ்வும் என்ற தலைப்பிலே நாங்கள் பார்க்கலாம். அந்த வகையிலே நேற்று சில விஷயங்களை பற்றி பார்த்திருந்தோம். விநாயகர் பெருமானை பற்றி சொல்லியிருந்தேன். எளிமையானவன், வடிவிலே எளிமையானவன், வழிபாட்டுக்கு எளிமையானவன், ஆனால் மிக பிரம்மாண்டத்தினுடைய அம்சமாக விளங்குபவன் என்று சொல்லியிருந்தேன். ஆலய மகோற்சவங்களிலே ஐந்தொழில்கள் பற்றி சொல்லியிருந்தோம். அதிலே கொடியேற்றம் என்பது படைத்தல் தொழிலை குறிக்கிறது. தொடர்ந்து வருகின்ற இந்த வாகன திருவிழா காத்தல் தொழிலை செய்கின்றது. எம்பெருமானை போலவே விநாயகர் பெருமானும் ஐந்தொழில்களை செய்கின்றார். அதிலே அவருடைய தந்தம் தாங்கிய கை, அந்த ஏக தந்தத்தை தாங்கி இருக்கக்கூடிய கை படைத்தல் தொழிலை செய்கிறது என்று பரமேஸ்வரர் சொல்லியிருந்தேன். அதே போல விஞ்ஞான ரீதியாக வாழ்வியலை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஆலயத்திலே எப்படி இந்த காந்த சக்தி அது வேலை செய்கிறது என்பதை தொட்டி சென்றிருந்தோம். இந்த விடயங்கள் நேற்றைய தினம் பிரதானமாக நாங்கள் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று விநாயகர் பெருமானுடைய மகத்துவத்தையும் எங்களுடைய வாழ்வியலையும் கலந்து சில விடயங்களை பார்க்க இருக்கின்றோம். நேற்றைய தினம் ஆரம்பிக்கின்ற பொழுது சொல்லியிருந்தேன், இந்த விநாயகர் பெருமானுடைய வாகனத்திலே ஏறி அவர் இந்த ஆலயத்தினுடைய வீதியை வலம் வந்தவுடன் இந்த சங்கு சேவக்கிழங்களும் மங்கள வாத்தியங்களும் விநாயகர் பெருமானை 3 தடவை சுற்றி வருகின்றது. அது விநாயகருடைய வெற்றியினுடைய அடையாளம் என்று சொன்னேன். அப்ப சங்கிலிருந்து இன்று ஆரம்பிக்கலாம். ஏனென்றால் நேற்று பேசி முடித்தவுடன் ஒரு கம்பெனி வந்து கேட்டால் இந்த சங்கை பற்றி சொல்றேன்னு சொன்னீங்க, பிறகு சொல்லல. அப்ப சங்கிலிருந்து இந்த விடயத்தை ஆரம்பித்துடுவோம். பொதுவாக எங்களுடைய வாழ்வியலிலே தொடக்கமும் சரி முடிவும் சரி சங்கிலே ஆரம்பித்து சங்கிலே முடிகின்றது என்பதை நாங்கள் எல்லோரும் கண்ணாராக கண்டிருப்போம். சங்கு என்பது ஓசையை உண்டாக்குகின்ற ஒரு கருவியாக அல்லது ஒரு வாத்தியமாக பார்க்கப்படுகின்றது. கடலிலிருந்து பெறப்படுகின்ற அந்த சங்கு மகாலட்சுமியினுடைய அம்சம். நாங்கள் ஆலயங்களாக இருக்கட்டும், வீடுகளாக இருக்கட்டும், எந்த இடத்திலும் கட்டாயமாக இந்த சங்கினை வைத்திருக்க வேண்டும். சங்கினால் செய்யப்படுகின்ற அபிஷேகம், இறைவனுக்கு எத்தனை அபிஷேகம் செய்தாலும் சங்கினால் செய்யப்படுகின்ற அபிஷேகத்திற்கு தனிச்சிறப்பு உண்டு. அது உயிர்ப்பு கொடுப்பது. சங்கி என்பது உயிருள்ள ஒன்று, உயிருள்ள பொருள். அந்த உயிருள்ள பொருளாக செய்யப்படுகின்ற அபிஷேகத்திற்கு உயிர் கூட்டுகின்ற தன்மை உண்டு. அதனால்தான் இந்த ஆலயத்தினுடைய அபிஷேகங்களிலே சங்காபிஷேகத்திற்கு ஒரு தனி சிறப்பு வழங்கப்படுகிறது. சங்கினை வைக்கின்ற பொழுது எப்படி வைக்க வேண்டும் என்று சொன்னால், அதனுடைய அடி நுனி என்ற தலை வால் என்று 2 பகுதிகள் இருக்கிறது. தலைப்பகுதி வடக்கு நோக்கியும் வால் பகுதி தெற்கு நோக்கியும் வைக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், நான் நேற்று சொல்லியிருந்தேன், வடக்கு திசை என்பது குபேரனுக்குரிய திசை. செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவன் குபேரன். இந்த குபேரனுடைய அம்சமாக, இந்த லட்சுமியினுடைய அம்சமாக விளங்குகின்ற சங்கு வடக்கு நோக்கி, அதனுடைய தலைப்பகுதியை வடக்கு நோக்கி வைத்திருக்க வேண்டும்.
நாங்கள் வீடுகளிலே சுவாமி அறைகளிலே சங்கினை வைத்திருப்பது இன்னும் சிறப்பானது. மகாலட்சுமியுடைய கிருபை மிகவும் சிறப்பாக கிடைக்கும். அப்படி வைப்பதாக இருந்தால் வெறும் சங்கை வைக்கக்கூடாது, மாறாக அந்த சங்கிலே ஜலம் சேர்த்து, அதாவது நீர் நிறைத்து வைக்க வேண்டும். ஒருபோதும் நாங்கள் இந்த சங்கினை வெறுமையாக வைத்திருக்க கூடாது. அந்த சங்கிலே நீர் நிறைத்து தலையை வடக்கு நோக்கி வாள் தெற்கு நோக்கி இருப்பதை போல வைத்திருக்க வேண்டும். இந்த சங்கிற்கு இன்னொரு சிறப்பு இருக்கு பாருங்கள். நாங்கள் ஒவ்வொரு தேவை வருகின்ற பொழுது நாங்கள் ஒவ்வொரு வழிபாடு செய்கிறோம். கடன் தொல்லை ஏற்படுகின்ற பொழுது இந்த கடன் தொல்லையிலிருந்து நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்வதற்கு மிக அருமையான ஒரு வழிபாடு இருக்கிறது. சங்கிற்கு செய்யப்படுகின்ற குங்கும அர்ச்சனை. நாங்கள் எப்படி மகாலட்சுமிக்கு தாம்பூலத்திலே வெற்றிலையிலே குங்கும அர்ச்சனை செய்து அந்த திலகத்தை நாங்கள் இட்டுக்கொள்கின்றோமோ, மகாலட்சுமியுடைய திருவருள் கிடைக்கும் என்று எண்ணுகின்றோமோ, அதே போல சங்கிக்கு குங்குமத்தினால் செய்யப்படுகின்ற அர்ச்சனை எங்களுடைய கடன் தொல்லையை தீர்க்கும் என்று சொல்லப்படுகிறது. அத்தனை சிறப்பு வாய்ந்த சங்கு. இந்த சங்கு யாருடைய கைகளிலே இருக்கிறது என்று சொன்னால் மகாவிஷ்ணுடைய கைகளிலே இருக்கிறது. அதுக்கு பாஞ்சசன்யம் என்று பெயர். மகாவிஷ்ணுடைய பத்னியாக அவருடைய இருதய ஸ்தானத்திலே இருப்பவள் மகாலட்சுமி. அதனாலே மகாவிஷ்ணுவுக்கு திருவாள் மார்பினன் என்று ஒரு பெயர். திரு என்றால் செல்வம், செல்வத்தினுடைய அடையாளமாக விளங்குபவள் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மி வாழுகின்ற மார்பினை உடையவன் என்பதனாலே மகாவிஷ்ணுவுக்கு திருவாள் மார்பினன் என்று பெயர். அந்த விஷ்ணுனுடைய கையில் இருக்கின்ற சங்கு ஓசையை எழுப்புகின்றது. இதே சங்கு சிவபிரானிடத்திலே இருக்கின்றது. உலகத்தினுடைய படைப்பின் அர்த்தம் இந்த சங்கின் ஓசை. சங்கிலிருந்து எழுகின்ற அந்த நாத வடிவான தத்துவம் தான் பிரபஞ்சத்தினுடைய படைப்பின் ஆதாரம். சைவ சித்தாந்தம் 36 தத்துவங்களை கொண்டு விளக்குகிறது. இந்த 36 தத்துவங்களிலே முதல் தத்துவமாக சொல்லப்படுவது நாதம். இந்த நாதம் தான் உலகை உற்பத்தி செய்தது. அதனாலே தான் எங்களுடைய மந்திரங்கள் எல்லாம் இந்த பிரணவ ஸ்வரூபமாக இருக்கிறது. மந்திரங்களிலே மிகவும் பழமையான அருமையான மந்திரம் என்று சொல்லப்படுவது காயத்ரி மந்திரம். அந்த காயத்ரி மந்திரத்தினுடைய அதிர்வலைகள் இன்று விஞ்ஞானிகளாலே அதிசயமாக பார்க்கப்படுகின்றன. இலத்திரங்களுடைய அசைவை இந்த காயத்ரி மந்திரம் எடுத்து காட்டுகிறது. விஞ்ஞான ரீதியாக இலத்திரங்களுடைய அசைவிற்கு வரைவு வரைகின்ற பொழுது இந்த காயத்ரி மந்திரத்தினை முறைப்படி அந்த அதிர்வுகளோடு செபிக்கின்ற அதிர்வும் இந்த இலத்திரங்களுடைய அதிர்வும் சமமாக இருப்பதை இன்று விஞ்ஞானம் கண்டுகொண்டிருக்கிறது. இந்த விஞ்ஞானத்தை எங்கள் ஞானிகள் மெய்ஞானத்தினால் உணர்ந்து எத்தனையோ கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னே சூட்சுமமாக சொல்லி வைத்திருக்கிறார்கள். எங்களுக்குள்ளே பிரச்சனை என்னென்று சொன்னால், நாங்கள் எதை சொன்னாலும் காரணங்கள், எதை சொன்னாலும் காரணங்கள். ஆனால் இந்த சுவாமி விஷயத்தில் மட்டும் எங்களுக்கு பயம் இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய வழிபாடு ஆரம்பமானதே பயத்தின் அடிப்படை. பயம், பக்தி, இந்த ரெண்டும் தான் வழிபாட்டுக்குரிய அடிப்படை. அப்ப இறைவனிடத்திலே இந்த பயத்தோடு நாங்கள் வழிபடுகின்ற பொழுது காரணம் கேட்காமல் எங்களை அறியாமலே நிறைய விஷயங்களை நாங்கள் பாரம்பரியமாக பரம்பரையாக தொன்று தொட்டு பின்பற்றிக் கொண்டு வருகின்றோம். அதிலே சூட்சுமமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொரு நாளும் சில விஷயங்களை பார்ப்போம். கிடைக்கக்கூடிய நேரங்களிலே எல்லாம் பார்க்க முடியும், அவற்றை பார்த்துக் கொண்டு வருவோம். அந்த வகையிலே சங்கு மிகவும் முக்கியமானது, லட்சுமி கடாட்சமானது. எனவே அதை வழிபடுவது நாங்கள் முக்கியமான ஒரு விஷயம். வெற்றியுடைய அடையாளமாக சங்கு ஊதப்படும். மகாபாரத காலத்திலே உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணனுடைய பாஞ்சசன்யத்திலிருந்து வருகின்ற அந்த ஒளிதான் வெற்றி வாகையாக, வெற்றி ஒளியாக, முரசொலி போல அந்த குருட்சேத்திர போர்க்களத்திலே ஒளிர்ந்து கொண்டிருந்தது. அந்த சங்கிக்கு அவ்வளவு சிறப்பு இருக்கிறது. இரண்டாவதாக இந்த விநாயகர் பெருமான். நேற்று விநாயகர் பெருமானை எளிதாக வழிபடுவதற்கு நாங்கள் எங்களுக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம், இந்த மஞ்சள் சாணத்தினாலே பிடித்தால் பிடித்த இடத்திலே நினைத்த மாத்திரத்தில் வந்து விடுவார் விநாயகர் என்று சொன்னேன். விநாயகருக்குரிய பத்திரங்களிலே முதன்மையான பத்திரம் அருகு. இந்த அருகம்புல்லை ஏன் விநாயகருக்கு நாங்கள் சாத்துகிறோம்? விநாயகருக்கு எத்தனை புஷ்பங்கள் இருந்தாலும் ஒரு அருகு வைத்தால் போதும், அத்தனை புஷ்பங்களையும் சாத்தியதற்கு சமன் என்று சொன்னால், அந்த அருகு விநாயகருக்கு சூட்டுவதற்கான காரணம் என்ன? புராண கதைகளிலே அனலாசுரன் என்கின்ற ஒரு அசுரன் பற்றிய கதை. எங்களுடைய புராணங்கள் நிறைய
அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையிலான யுத்தங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கு. இப்ப எங்களுக்கு சந்தேகம் வரலாம், இவ்வளவு அசுரர்கள் வாழ்ந்தார்களா, இவ்வளவு அசுரர்கள் இருந்தார்களா? அப்படியானால் தெய்வங்கள் எப்படி இருந்தார்கள்? ஏன் தெய்வங்கள் தானே அசுரர்களுக்கு வரம் கொடுக்கிறார்கள், வரம் கொடுக்காமல் இருக்கலாமே? இப்படியெல்லாம் கேட்டா, இந்த அசுரர் தேவர் என்பது எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய குணங்களை. ஒரு மனிதனுக்குள்ளே 3 குணங்கள் இருக்கு. சாத்வீக குணம், ராட்சச குணம், தாமச குணம் என்று 3 குணங்கள் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கு. இந்த 3 குணங்களும் சமமாக இருப்பவன் ஞானி. 3 குணங்களும் சமமாக இருப்பவன் ஞானி. இந்த 3இல் ஒரு குணம் யாருக்காவது மேலெழுந்து கொண்டேதான் இருக்கு. ராட்சச குணம் மேலெழுந்தால் அவனிடத்திலே ராட்சச குணங்கள் அதிகமாக இருக்கு. தாமச குணம் மேலெழுந்தால் அவனிடத்திலே சோம்பேறித்தன்மை அதிகமாக இருக்கு. சாத்விக குணம் எழுகின்ற பொழுது இந்த ராட்சசமும் தாமசமும் இரண்டும் சேர்ந்து அவனை குழப்பிவிடும். ஆக இந்த 3 குணங்களும் சமமாக இருப்பது என்பது மிக அரிது. இறைவனிலே கூட 3 குணங்களின் அடிப்படையில் நாங்கள் இறைவனை வகுத்துக் கொள்கிறோம். விநாயகர் சாத்வீக குணத்தினுடைய அடிப்படையிலே இருக்கிறார். இன்று ஆலயத்திலே சாத்வீக குணம், ரதத்திலே ஏறுகின்ற பொழுது, திருச்சுரக வேட்டைக்கு ஏறுகின்ற பொழுது ராட்சச குணத்தினுடைய அடையாளமாக விளங்குகிறார். அழித்தல் தொழில் செய்கின்ற பொழுது ராட்சச குணமாக மாறுகிறார். கடவுள் படிமங்களிலே பாருங்கள், வீரபத்திரர், ருத்ரமூர்த்தி, நரசிங்கர், காளி, இதெல்லாம் ராட்சச குணத்தினுடைய அடிப்படையில் இருக்கக்கூடிய தெய்வங்கள். பார்க்கின்ற பொழுது ஒரு பயங்கரத்தை தோற்றுவிக்கும். அந்த குணம் எங்களுக்கு இடையிலே இருக்கின்றது. சாத்விக குணத்திலே பாருங்கள், இந்த லட்சுமி, சரஸ்வதி, விநாயக பெருமான், சுப்பிரமணியர், பரமேஸ்வரன், இதெல்லாம் சாத்விக குணத்திலே இருக்கக்கூடிய கடவுளர்கள். அதை பார்க்கின்ற பொழுது எங்களுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பக்தி மேலிடுகின்றது. தாமச குணம் எப்படி இருக்கும் என்று சொன்னால், உறக்கம் சயனமாகிய கோலங்களிலே இருக்கும். மகாவிஷ்ணுனுடைய அனந்த சயன வடிவம், சிவபிரானுடைய தியானத்திலே இருக்கின்ற வடிவம், யோக ஆஞ்சநேயர், இதெல்லாம் தாமச குணத்தினுடைய வடிவம். பொதுவாக எங்களுடைய பெரியவர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள், சிவபிரான் தியானத்தில் இருக்கும் படங்கள் வீடுகளிலே வைத்து வழிபடக்கூடாது அப்படி என்று சொல்லி. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது, தாராளமாக வழிபடலாம். அது தாமச குணத்தை காட்டுகின்றதை தவிர சிவம் இருக்கும் இடத்திலே மங்களம் நிறைந்திருக்கும். சிவம் என்று சொன்னால் மங்களம் என்று பொருள். இந்த சிவபிரானம் பாருங்க, தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ளாதவன் சிவன். சிவபிரானில் இருக்கக்கூடிய சிறப்பை அதுதான். தனக்கென்று எதுவும் வைத்துக் கொள்ள மாட்டார். அவர் உடுத்துவது புலியினுடைய தோல், யானையினுடைய தோல், இதுதான் அவர் ஆடையாக உடுத்துவார். அணிவது பாம்பையும் எலும்புகளையும் மாலையாக அணிந்திருக்கிறார். உடலெல்லாம் பூசி இருப்பது சுடுகாட்டினுடைய சாம்பல். ஊமத்தை மலரை சூடுவார். இப்படித்தான் சிவன் இருப்பார். ஆனால் தன் அடியார்களுக்கு கேட்க கேட்க கேட்காமலே கொடுக்கக்கூடிய தாயுமானவன் அந்த சிவன். 3 வயதிலே ஞானசம்பந்தர் இப்படி பாடுகிறார், தோளுடைய செவியன் விடையோதியோ தூவன் மதிசூடி, தோளுடைய செவியன் விடையோதியோ தூவன் மதிசூடி. அடுத்தது பாருங்க, காலுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள். காலுடைய சுடலை, அந்த 3 வயசு குழந்தைக்கு தெரிந்திருக்கிறது இறைவன் பூசி இருப்பது சுடுகாட்டினுடைய சாம்பல். காலுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள். அப்படியே இன்னொரு பாடல் பாருங்க, சுந்தரருடைய நத்தார்படை ஞானம் பசு. அந்த பதியத்தினுடைய கடைசியில பாருங்க, செத்தாரெலும் வடிவான் திருக்கேதீச்சரத்தானே. எங்கிருந்து பார்க்கிறேன்? ராமேஸ்வரத்திலிருந்து பார்க்கிறார். ராமேஸ்வரம் ஆலயத்திலிருந்து இருக்கக்கூடிய திருக்கேதீச்சரத்தை பார்க்கிறார் சுந்தரர். செத்தார் எலும்பு, செத்தவர்களுடைய இறந்தவர்களுடைய எலும்பை ஆபரணமாக அணிவான் திருக்கேதீச்சரத்தானே. இறைவன் தனக்கென்று எதுவும் வைத்திருக்க மாட்டான். அவனுக்கு பொன் பொருள் ஆடை ஆபரணங்களே யாரும் கிடையாது. தன்னை நாடி வருபவர்களுக்கு நிம்மதியை கொடுப்பவன் சிவன், முத்தியை கொடுப்பவன் சிவன், சித்தியை தருபவன் சிவன், ஆனந்தத்தை அவன் சத் சித் ஆனந்தமாக இருப்பவன். இதான் இறைவனுடைய இயல்பு, தாமச குணத்தினுடைய இயல்பு. தாராளமாக நாங்கள் வீடுகளிலே சிவனுடைய படம் தாராளமாக வைத்து வழிபடலாம், அது தடையதும் கிடையாது. ஆக இந்த முக்குணங்களுடைய அடிப்படையிலே சாத்விகமாக இருக்கக்கூடிய இந்த விநாயகர்
இந்த குணங்களிலே எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ராட்சச குணத்தை இந்த புராணங்கள் ராட்சசர்களாக அசுரர்களாக சொல்லிக் கொண்டு வரும். நான் நேற்று சொன்னேன், இந்த வாகன திருவிழா காத்தல் தொழில் செய்கின்ற பொழுது இந்த ஆலய சூழலில் இருக்கக்கூடிய பைசாசர்களை ராட்சசர்களை எல்லாம் அழிக்கின்ற தன்மை இந்த இறைவனத்தில் இருக்கும் என்று. அந்த ராட்சசர்களும் பைசாசர்களும் யாருன்னு சொன்னால் எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ராட்சச குணங்களை தான் நேற்று சொன்னேன். இந்த குணங்கள் எங்களிலிருந்து அழிய வேண்டும் என்பதற்காக தான் புராணங்கள் கதைகளாக சொன்னது. அசுரர்களும் தேவர்களுக்கும் இடையில யுத்தம் வந்தது, அசுரர்கள் அழிக்கப்பட்டார்கள், அசுரர்கள் கேட்கின்ற வரங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. கடைசியாக அசுரர்களுக்கு அழிவும் இறைவனால் வந்தது. இப்ப இந்த அனலாசுரன் என்கின்ற அசுரன், இந்த அசுரன் என்ன செய்தான் என்றால் பூமியில் உள்ள மாந்தர்களையும் தேவர்கள் எல்லோரையுமே எரித்து சாம்பலாக்குகின்ற வேலையை. அனல் என்றால் நெருப்பு. அப்ப நெருப்பை கட்டிக் கொண்டு எல்லோரையும் அவன் தன் வசப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். தன்னை எதிர்ப்பவர்களை எல்லாம் அழித்துக் கொண்டிருக்கின்றான். இப்ப எல்லோரும் என்ன செய்யறாங்கன்னா, எல்லா தேவர்களும் அப்படியே ஒவ்வொரு தேவர்களாக ஒவ்வொரு கடவுளர்களாக முறையிட்டுக் கொண்டு வரார்கள். அவன் வரம் வாங்கியிருக்கிறபடி தனக்கு எந்த ஆயுதத்தாலும் அழிய வரக்கூடாது, எந்த ஆயுதத்தினாலும் அழிய வரக்கூடாது, யுத்தம் நிகழக்கூடாது. இதுதான் அவன் வரம். இப்ப எல்லா தேவர்களிடம் சென்றாச்சு. இப்ப கடைசியா என்ன செய்றாங்க, எல்லோரும் ஒவ்வொருத்தரா கை காட்டி கடைசியாக விநாயக பெருமானம் வந்து நிற்கிறாங்க. பிள்ளையாரப்பா, இந்த அனலாசுரனிலிருந்து நீதானங்களை காப்பாற்ற வேண்டும். இந்த உலகத்தையே அண்டங்களை அழிக்கப் போகிறான், எரிக்கப் போகிறான், எரித்து சாம்பலாக்க போகிறான். இப்ப பிள்ளையார் பார்த்தே இவனுடைய ஆட்டம் கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தே அவன் ரொம்ப துள்ளி கொண்டு இருக்கிறான். இந்த இறைவனுடைய இயல்பு அப்படித்தான் பாருங்க. இறைவன் என்ன செய்வான்டா, கொஞ்சம் ஆட விடுவான், இன்னும் கொஞ்சம் ஆட விடுவான். ஆடுவீங்களா, இன்னும் கொஞ்சம் ஆட விடுவான். கடைசி நேரத்தில் இறுக்கி பிடிப்பான். டாக்டர் சொல்லுவேன், கடைசி ஒரு வார்த்தை சொல்லுவேன், எங்களால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணிட்டோம், இனி ஆண்டவன் விட்ட வழி. அந்த இறைவனுடைய பிடிப்பு அந்த இடத்துல இருக்கும். கடைசி நேரம் வரைக்கும் விடுவான், நல்லா விட்டு கொடுப்பான். நீ எந்த அளவுக்கு, நான் நேற்று சொன்னேன் சோதனைகளை பற்றி நேற்று சொல்லி கொண்டிருக்கோம். நாங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு கிட்ட மாறோமோ அந்த அளவுக்கு சோதனைகள் எங்களுக்கு வந்து கொண்டேதான் இருக்கும். அப்படி எங்களுக்கு சோதனைகள் வரலையா, ரெண்டு விஷயம். ஒன்று, நாங்கள் இறைவனுக்கு கிட்ட போகல. இரண்டாவது, இறைவன் எங்களுக்கு கிட்ட வரல. இறைவன் எப்பொழுது எங்களை தேர்ந்தெடுக்கிறானோ அப்பொழுதே அவனுடைய சோதனைகள் ஆரம்பமாகிவிட்டது அர்த்தம். இப்ப பரீட்சை என்ற பயம் யாருக்கு இருக்கும்? படிக்கிற பிள்ளைக்கு. படிக்கிற பிள்ளைக்கு பரீட்சை என்ற பயம் இருக்கும். ஏனென்றால் பரீட்சையிலே புள்ளிகள் எடுக்க வேண்டும். புள்ளிகள் குறைந்து விடுமோ, வினாத்தால் கடினமாக விடுமோ, அல்லது வீட்டிலே அடி விடுமோ, ஆசிரியரிடம் அடி விடுமோ என்ற பயம் படிக்கிற பிள்ளைக்கு இருக்கும். நம்மளை போல சில பேர் இருப்பாங்க, நாளைக்கு பரீட்சை ஒரு பிரச்சனையுமே இல்லை, காலையில பரீட்சை ஒரு பிரச்சனையுமே இல்லை, நல்லா விளையாடுவான், நல்லா படம் பார்ப்பான், நல்லா எல்லாம் செய்து எல்லாம் நித்திரையை கொண்டு 8 மணிக்கு பரீட்சைனா 7 மணிக்கு எழுப்பி அப்படியே 7:45 வரைக்கும் சுத்தி திரிஞ்சிட்டு 8:15 பரீட்சை மண்டபத்துல போய் பேப்பரை வாங்கி திருப்பி அதே பேப்பரை திருப்பி கொடுத்துட்டு விடுவான். அவனுக்கு பரீட்சையை பற்றிய பயமே கிடையாது. பாஸ் ஆகணுமா ஃபெயில் ஆகணுமான பிரச்சனையே இல்லை, என்ன ரிசல்ட் இருந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப பரீட்சை எழுதுனவனுக்கு பாருங்க, முதல் பிரச்சனை பரீட்சை என்ற ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, பரீட்சையுடைய ரிசல்ட் வரப்போகுதா, பெறுவது வரப்போகுதா, அடுத்த பிரச்சனை அவனுக்கு. ஐயோ என்ன ரிசல்ட் வரப்போகுது. இப்ப யாருக்கு இந்த பிரச்சனை இருக்கு? படிக்கிறவனுக்கு இருக்கு. அதே போல இந்த இறைவனுடைய சோதனை யாருக்கு இருக்கு என்று சொன்னால், யார் தன்னை நோக்கி வருகிறானோ அவனுக்கு முதல் சோதனை வரும். தனக்கு யாரை பிடித்திருக்கிறதோ அவனுக்கு முதல் சோதனை. இதனால்தான் இந்த நாயன்மார்களை பற்றி அடிக்கடி சொன்னேன். நாயன்மார்களுக்கு அத்தனை சோதனைகளையும் கொடுத்தது பக்குவப்படுத்தி எடுப்பதற்காக. சோதனைகளை நமக்கு வரல என்று சொன்னா அவன் நம்ம ஆட விட்டிருக்கிறான்னு அர்த்தம். நல்லா ஆட விட்டிருக்கான். திரைப்படத்துல வர டயலாக் மாதிரி, ஆண்டவன் கெட்டவர்களுக்கு நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுவான். நல்லவங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டான், கஷ்டம்தான் கொடுப்பான், ஆனா கடைசி வரைக்கும் கைவிட மாட்டான். திரைப்படங்கள்ல வருவதை போல இறைவனுடைய சோதனையும் செயலும் அப்படித்தான். நல்ல குருநாதர் நம்மை வருத்துவது கொள்ளவல்ல கொள்ளவல்ல கொள்ளா வினைகளை போக்குவதற்கே. அந்த இறைவனுடைய சோதனை என்னத்துக்குன்னா, நாங்கள் எங்களிடம் இருக்கக்கூடிய அசுரத்தன்மையை, எங்களுடைய கொடிய வினைகளை அழிப்பதற்காக.
நோய் உண்டாகுது என்று சொன்னால் கசப்பான மருந்து குடித்தால் தான் நோய் தீரும். எங்களுக்கு கசப்பு வேணாம், இனிப்பு போதும் என்ற உடம்பு முழுக்க இனிப்போடு இருக்க வேண்டியதுதான். ஒவ்வொரு பகுதியா உடம்புல இருந்து போய்கொண்டிருக்கு. அப்ப இனிப்பா கசப்பா என்பதை அந்த இறைவன் எங்களை தேர்ந்தெடுத்ததை கொண்டு நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த அனலாசுரனை பற்றி வந்தாச்சு. அனலாசுரனுடைய தன்மை உக்கிரமடைந்து விட்டது. இறைவன் பார்த்தான், இதற்கு மேல அவனை விட்டு வைக்கக்கூடாது. அவனாக திருந்துவான் என்று பார்த்தான், திருந்தல்ல. சரி சொல்லி பார்ப்போம் திருந்துவான் என்று பார்த்தான், அப்படியும் திருந்தல்ல. இனி அடித்துதான் பார்க்கணும். அவன் எப்படிப்பட்ட வரம் வாங்கி இருக்கான் என்று விநாயகருக்கு தெரியும். என்ன செய்தார்? சண்டையும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு ஆயுதமும் கிடையாது. அப்படியே தும்பிக்கையால் தூக்கி வாய்க்குள்ள போட்டு முழுங்கி விட்டார். அப்படியே எடுத்து வாய்க்குள்ள முழுங்கி விட்டார். நான் நேற்று சொன்ன விநாயகர் எப்படி இருப்பார்? அவருடைய வாய் தெரியாது என்று சொன்னேன். நாவடக்கம். இந்த பெரியவர்களோடு பேசுகின்ற பொழுது நாங்கள் எப்படி பேச வேண்டும்? நாவடக்கத்தோடு பேச வேண்டும். குரு சீட மரபிலே பார்த்தீர்களா இருந்தால் நல்ல ஒரு உதாரணம், இந்த சிவபெருமான் முருகப்பெருமானுடன் பிரணவ உபதேசம் பெற்றது. பிரம்மாவை சிறைப்பிடித்தாயிற்று. பிரம்மாவுக்கு பிரணவத்தின் பொருள் தெரியவில்லை என்று சொல்லி சிவனிடம் முறையிடப்படுகிறது. சிவன் போய் முருகனிடம் கேட்கிறார், அப்பா பிரம்மா விற்று பாவம், பிரம்மா இல்லாமல் படைப்பு தொழில் இல்லை. முருகன் சொல்கிறார், தந்தையே அவனுக்கு பிரணவத்தினுடைய பொருள் தெரியவில்லை. நான் நேற்று சொன்னேன், பொருள் தெரியாமல் சொல்லுகின்ற மந்திரங்களால் பிரயோஜனம் இல்லை, பொருள் தெரியாமல் செய்கின்ற வழிபாட்டாலும் பிரயோஜனம் இல்லை. அப்ப பிரணவத்தினுடைய பொருள் பிரம்மாவுக்கே தெரியவில்லை, அவர் படைப்பு தொழிலை செய்து என்ன செய்யாமல் என்ன? அப்ப சிவன் கேட்டார், சரிடா அப்பா உனக்கு தெரியுமா? தெரிந்ததால் தானே பிடிச்சு வச்சிருக்கிறேன், அப்ப நீயே சொல்லு. இப்படி கேட்டால் சொல்ல முடியாது. அப்ப எப்படி கேட்கணும்? எப்படி கேட்டால் சொல்ல முடியுமோ அப்படி கேளுங்கள், நான் சொல்லுகிறேன். எப்படி? இப்பொழுது நான் குரு, நீர் சீடர். கேள்வி கேட்பவர் சீடர், விடை சொல்லுபவர் குரு. ஒரு குருவிடத்திலே சீடன் எப்படி கேட்க வேணுமோ அப்படி கேளுங்க, நான் சொல்கிறேன். எப்படி கேட்டார்? கீழே அமர்ந்திருந்து கைகட்டி மெய்கட்டி வாய் ஒத்தி பிரணவத்தினுடைய பொருளை கேட்க முருகன் உபதேசித்தான். இதுதான் அந்த குரு ஞானத்தை பெறுவதற்கான வழி. எப்பொழுது நாவடக்கம் வருகிறதோ அது தன்னடக்கத்தை தரும். ஆனால் இன்றைய சமுதாயத்திலே நாங்கள் பேசுவதற்கு பயப்படுகிறோம். இப்பொழுது நாவடக்கம் மாறிவிட்டது. குரு நாவடக்கத்தோடு இருக்கிறார், சீடர்கள் எல்லோரும் அவரை அடக்குகின்ற தன்மையிலே இருக்கிறார்கள். அப்ப இந்த அனலாசுரனை அப்படியே விழுங்கி விட்டார் விநாயகர். விழுங்கினால் அவன் நெருப்பு குழம்பு. விநாயகனுடைய உடம்புக்குள்ளே சென்றவன் அங்கு சமபாடு அடையவில்லை. அவனுடைய நெருப்பு உஷ்ணம் விநாயகனுடைய உடல் எல்லாம் தகித்துக் கொண்டிருக்கிறது. விநாயகருக்கு அவனுடைய உக்கிரத்தை, அவனை அடக்கிய உக்கிரம் தனியவில்லை, இன்னும் அவருக்கு உக்கிரம் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இப்ப அனலாசுரன் தான் பிரச்சனை என்று பார்த்தா அனலாசுரன் அடக்கின பிள்ளையார் இப்ப பிரச்சனையா போயிட்டு. இப்ப விநாயகர் எப்படி அடக்கிறது? எவ்வளவோ எல்லாம் முயற்சி செய்தார்கள். கூடை கூடையாக பலகாரங்கள் கொண்டு வச்சாங்க, அபிஷேகம் செய்து பார்த்தார்கள், ஆராதனைகள் செய்தார்கள், மண்டியிட்டார்கள், பாடல் பாடினார்கள், என்னெல்லாம் செய்து பார்த்தார்கள். எதற்குமே விநாயகர் பெருமானுடைய சினம் அடங்கவில்லை, பொம்மை அடங்கவில்லை. என்ன செய்வது யாருக்கும் புரியவில்லை. குடமாக அபிஷேகம் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த நேரத்தில் ஒரு முனிவர் வந்தார். அருகம்புல்லை எடுத்துக் கொண்டு விநாயகருடைய சிரசிலும் வயிற்றிலும் வைத்தார். அவ்வளவுதான். அவ்வளவு பொம்மையும் அடங்கி விநாயகர் குளிர்ச்சியானார், சாந்தமானார். அப்ப இந்த அருகம்புல்லுடைய தன்மை என்ன? உடல் சூட்டை தணிப்பது அதனுடைய இயல்பு. இந்த தாற்பயம் எங்களுக்கு தெரியாது, எங்கோ இருக்கின்ற வெள்ளைக்காரன் தெரியும். அருகம்புல்லை அரைத்து ஜூஸ் என்ற பெயரிலே வைக்கிறோம். வெள்ளைக்காரனுக்கு தெரியும் மஞ்சளின் மகத்துவம், பிரான்ஸ் நாட்டுக்காரனுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? பிரான்ஸ் நாட்டுக்காரனுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் மஞ்சளை பயன்படுத்த முடியாது. ஏனென்றால் மஞ்சளுக்கு காப்புரிமை சட்டம் எடுத்து வைத்திருக்கிறான் பிரான்ஸ் நாட்டுக்காரன். மிகச்சிறந்த தொற்று நீக்கி கிருமி நீக்கி மஞ்சள் என்பதை எங்களை விட அவன் அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் நாங்கள் மஞ்சளிலேயே பிறந்து மஞ்சளிலேயே வளர்ந்து மஞ்சளோடு மஞ்சளாக இருக்கிறோம். நாங்கள் மஞ்சளை மதிக்கவில்லை. இந்த அருகம்புல்லுடைய மகத்துவம் எங்களுக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் இருக்கின்ற நாய்க்குட்டிக்கு தெரியும். எதையோ சாப்பிட்டு வயிறு சமிபாடவில்லை என்றால் எங்களுக்கு தெரியாமல் நான் என்ன செய்யும்? எங்கோ சென்று அருகம்புல்லை சாப்பிடுவோம். சாப்பிட்டு அவ்வளவும் சீதனமாகும், அவ்வளவும் தேவையில்லாத வெளியே வந்து செய்யும்.
அது இயற்கையினுடைய படைப்பு. நாங்கள் எப்பொழுது இயற்கையிலிருந்து மாறி செயற்கைக்குள் போனோமோ அப்பொழுதே எங்களுடைய உடல் ஆரோக்கியம், உள ஆரோக்கியம் எல்லாமே போய்விட்டது. இந்த விநாயகர் அருகம்புல்லை சாத்தியவுடனே குளிர்ச்சி அடைந்தார். அதனால்தான் விநாயகருக்கு அருகம்புல். இப்ப அடுத்த பிரச்சனை, விஷ்ணுவுக்கு அருகம்புல் சாத்தலாமா கூடாதா? எல்லா கடவுளருக்கும் அருகம்புல் வைக்கலாமா? விநாயகருக்கு அருகம்புல் வைத்தோம், எல்லா கடவுளருக்கும் அருகம்புல் வைக்கலாமா என்றால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான பத்திரங்கள், புஷ்பங்கள் இருக்கிறது. இப்ப சிவபெருமானுக்கு தாளம்பூ சேர்க்கக்கூடாது என்பது தெரியும். சிவபிரானுடைய கதை, இந்த அடிமுடி தேடிய கதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சிவபிரானுக்கு தாளம்பூ சேர்க்கக்கூடாது. ஆனால் அம்பிகைக்குரிய குங்குமத்தில் விசேஷமானது தாளம்பூ குங்குமம். மதுரையிலே சொக்கநாதன் மீனாட்சி இடத்திலே போய் பார்த்தால் இந்த மீனாட்சிக்கு அபிஷேகம் செய்யப்படுவது, அலங்காரம் செய்யப்படுவது, அர்ச்சனை செய்யப்படுவது எல்லாம் தாளம்பூ குங்குமம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கூடாது. அதனுடைய காரணங்கள் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம். இப்ப இந்த அருகம்புல்லை விஷ்ணுவுக்கு வைக்கலாமா என்று சொன்னால் கூடாது. ஏன் கூடாது என்று சொன்னால், விஷ்ணு ஏற்கனவே குளிரில் இருக்கிறார். விஷ்ணு பாற்கடலிலே குளிர்ச்சியிலே இருக்கிறார். இந்த அருகம்புல் சூட்டை தனித்து குளிரை தரும் என்று சொன்னேன். அவர் குளிரில் இருப்பவருக்கு மீண்டும் கொண்டே அருகம்புல் வைத்தால் கையில் இருந்த கதையால் எங்களுக்கு திருப்பி இருப்பார். அப்ப விஷ்ணுவுக்கு எது வேண்டும்? துளசி வேண்டும். துளசி என்ன செய்யும்? துளசி எங்களுக்கு தடிமல் சளிவார நேரங்களிலே நாங்கள் என்ன செய்கிறோம்? துளசியை மென்று விழுங்குகிறோம், கற்பூரவள்ளி சாப்பிடுகிறோம். அப்ப துளசி என்ன செய்யும்? குளிரை நீக்கி சூட்டை தரும் துளசி. இப்ப ஏன் இந்த துளசியை விஷ்ணுவை சொன்னா, எங்களவர்கள் இந்த ஆர்வ கோளாறுல விஷ்ணுவுக்கு ஆய்ந்த துளசி விஷ்ணு இல்லை என்று சொல்லி பரவாயில்லை பிள்ளையாருக்கு சாத்த கொண்டு பிள்ளையாருக்கு துளசி சேர்க்கிறார்கள். இப்ப பிள்ளையாருக்கு துளசி வைக்கலாமா? துளசி ஏற்கனவே சூடு என்று சொன்னேன். இந்த மனுஷன் மேல ஏற்கனவே அனலாசுரனை விழுங்கி வயிறு வேற பானை போல கிடக்கிறது. அவ்வளவு சூடும் அதுக்குள்ள இருக்குது. இதோட வந்து துளசியை வச்சா கையில இருக்கிற அங்குசம் உங்களுக்கு தான் வரும். ஆகையினால எதற்கு எதை வைத்து வழிபட வேண்டும் என்பது பொருள் அறிந்து வழிபட வேண்டும். அதுதான் இந்த வழிபாட்டின் சிறப்பு. அப்ப வழிபாட்டில் எளிமையானது அருகம்புல் கிடைக்கின்ற பார்க்கின்ற இடங்களிலெல்லாம் கிடைக்கக்கூடியது அருகு. அந்த அருகை வைத்து வழிபட்டால் விநாயகர் சாந்தம் அடைவார். நினைத்த வரங்களை, கேட்ட வரங்களை எல்லாம் கொடுப்பார். அதான் விநாயகருடைய பத்திரம் என்று சொல்லப்படும். கணபதி பத்திரம் என்று சொல்லுவோம். அவ்வாறு நாங்கள் இன்று விநாயகருக்கு அருகம்புல்லுடைய சிறப்பு பார்க்கிறோம். ஆலய உற்சவங்களிலே இந்த காத்தல் தொழில் எப்படி வாகன திருவிழாவோ அதே போல இந்த விநாயகருடைய அபயகரம் என்று சொல்லிப்பார்கள். விநாயகருக்கு இருக்கக்கூடிய 5 கரங்களிலே ஒரு கரம் அபயகரமாக இருக்கும். யாம் இருக்க பயமே. இந்த 5 கரங்களும் அபயம் என்று அருள்கின்ற கரமாக இருக்கும். இது காத்தல் தொழிலை செய்யக்கூடிய கரம். இந்த காத்தல் தொழிலை செய்வதற்கு கணபதிக்கு நேற்று சொன்னேன், சித்தி புத்தி என்ற 2 சக்திகள் இருக்கின்றது. இந்த சக்திகளோடு கூடி அவனுக்கு இருக்கக்கூடிய பேர் பாருங்கள், வல்லப கணபதி என்று சொல்லுவோம். இந்த ஆலயத்திலே நாங்கள் ஆலய கோபுரத்தை கடந்து உள்ளே வந்த பொழுது முதலிலே தெரிவது ஒரு பிள்ளையார். எந்த பிள்ளையார் தெரிவேன்? ஆலயத்தினுடைய கோபுரத்தை கடந்து வந்தவுடன் எங்களுக்கு ஒரு பிள்ளையார் தெரிவேன். எந்த பிள்ளையார் தெரிவேன்? கருவறையில் இருக்கிற விநாயகர் தெரிவாரா? தெரியக்கூடாது. ஆலய கோபுரத்தை கடந்து வந்தவுடன் கருவறையில் இருக்கிற விநாயகர் தெரியக்கூடாது. ஏன் தெரியக்கூடாது? பிள்ளையாரு சொல்லிட்டேன். ஏன் தெரியக்கூடாது? கருவறையிலே இருக்கிற குழந்தை பிறந்த உடனே கொண்டு காட்ட மாட்டாங்க. அந்த குழந்தைக்கு தேவையான எல்லா நிறைவான பொருள்களும் கிடைத்த பிறகுதான் நாங்கள் குழந்தையை பார்க்கலாம். அதே போல வெளியில இருந்து வார நாங்கள் எடுத்த உடனே கருவறைக்குள் இருக்கின்ற இறைவனை காண முடியாது. அதற்கு 2 பேருடைய அனுமதி வேண்டும். அவர் துவாரபாலகர் என்று சொல்லுவோம். துவாரபாலகர்களாக 2 பேர் இருப்பார்கள். அவர்களுடைய அனுமதி வேண்டும். கருவறையுடைய வாயிலின் 2 புறங்களிலும் துவாரபாலகர்கள் இருப்பார்கள். சரி, அந்த துவாரபாலகர்களை காண்பதற்கு முன்னர் இன்னும் ஒருவர் இருக்கிறார்.
நாங்கள் வந்தவுடனே முதல்ல வழிபட வேண்டியது அவர்தான். அவர் யார் என்றால் இந்த கொடிமரத்தின் கீழே இருக்கின்ற விநாயகர். அவருக்கு தம்ப பிள்ளையார் என்று சொல்லுவோம், குண்டலினி கணபதி என்று சொல்லி சொல்லுவோம். முதலிலே இந்த விநாயகரை வழிபட வேண்டும். இந்த விநாயகரை வழிபட்டு அதன் பின்னர் பலிபீடத்தை வழிபட்டு பலிபீடத்திலே எங்களுடைய பாவங்களை எல்லாம் தொலைத்த பிறகு இந்த மூஷிகத்தை வழிபட்டு மூஷிகத்தின் ஊடாகத்தான் உள்ளே இருக்கின்ற விநாயகரை வழிபட வேண்டும். இதுதான் தத்துவம். சும்மா பொங்கையா அப்படியெல்லாம் கும்பிடாது. வந்தோமா பிள்ளையாரை பார்த்து 2 நேரம் நெத்தில ஊட்டணுமா போயிடுவோம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. சில பேர் எப்படி என்றா ஆலயத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக வந்து பொறுமையாக இறங்கி கைகால் எல்லாம் கழுவி முகம் கழுவி தலையிலே 4 சொட்டு தண்ணீரை தெளிச்சு அப்படியே உள்ள வந்து இப்படி சொன்ன மாதிரி இந்த தம்ப பிள்ளையாரை வணங்கி பிறகு கொடிமரத்தை பார்த்து அங்கால வழிபடத்தை பார்த்து மூஷிகத்தை பார்த்து பிள்ளையாரை பார்த்து நின்று சுத்தி எல்லாம் கும்பிட்டு வந்து போவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்படி என்றா வாகனத்தில் இருந்து அப்படியே ஒரு இறங்கி வாசல்ல நின்று 3 குட்டு 3 தோப்பு கரணம், அதுவும் அரைவாசியாக தோப்பு கரணம் போட்டு ஓடி போய்வாங்க. சரி, இவர்களையும் மன்னிக்கலாம். இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க. ஓடி வார சைக்கிள்ல இருந்து ஒருக்கா எழுப்பி இருக்கிறது, மோட்டார் சைக்கிள்ல இருந்து ஒருக்கா எழுப்பி இருக்கிறது, இறங்க கூட நேரம் இல்லை. இன்னும் ஒரு கொஞ்சம் பேர் இருக்காங்க. இவர்களாவது பரவாயில்ல, பிள்ளையாருக்கு ஒரு மரியாதை எழுந்திருந்தார்கள். அவர்களுக்கு அதற்கு கூட நேரம் இல்லை. அப்படியே போற போக்குலயே ஒரு செலவு பண்ணிட்டு போறது, அதுக்குள்ளே போய் அடுத்த வீட்டு வேலைக்குள்ள இருப்பாங்க. பிள்ளையார் மட்டும் சொல்லலாம். ஆலயங்களை ஏன் வீதிதோறும் அமைத்தார்கள் தெரியுமா? சந்திகளிலே ஏன் ஆலயங்களை அமைத்தார்கள் தெரியுமா? வருமானத்தை பெறுவதற்காக இல்லை. போகின்ற அவசரத்தில் 2 நிமிடம் இறங்கி அந்த விநாயகரையோ அங்க இருக்கக்கூடிய இறைவனையோ வழிபட்டு செல்லுகின்ற பொழுது நிதானம் ஒன்று எங்களுக்கு ஏற்படும். ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வாழ்க்கையிலே கட்டாயம் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்க வேண்டும். வாழ்க்கையில கட்டாயம் ஸ்பீட் பிரேக்கர் இருக்க வேண்டும். இங்க எங்களுடைய வாழ்கின்ற வீதிகளிலே நிறைய இருக்கு. அந்த அவசரத்திலே செல்கின்ற நாங்கள் 2 நிமிடம் 1 நிமிடத்திலே எத்தனையோ உயிர்கள் தப்பி இருக்கிறது. இப்ப அங்கே நடந்த ஒரு மிக பாரமான ஒரு விபத்து உங்களுக்கு தெரியும். இந்தியாவிலிருந்து புறப்பட்டு சென்ற ஒரு ஆகாய விமானம் விபத்துக்குள்ளானது. அந்த விமான விபத்திலே ஒரு பயணி எந்த ஒரு காயம், சின்ன கீறல் கூட இல்லாமல் தப்பித்திருக்காங்க. ஒரு சின்ன கீறல் கூட இல்லாமல் தப்பித்திருக்காங்க. எப்படி தெரியுமா? அவர் வருவதற்கு 2 நிமிடம் தாமதமாகிவிட்டது. பிளேன் கிளம்பிச்சு. அதே பிளேன்ல போக வேண்டியவர் 2 நிமிடம் தாமதமாகிவிட்டது. போர்டர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, போர்டிங் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. பிளேன் போயிட்டு போன பிளேன் ஆக்சிடென்ட் ஆயிட்டு இவைக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆக 1 நிமிடம் 1 செகண்ட் கூட உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு தரும். அவசரப்பட்டு செய்வதனால் எந்த காரியமும் முற்றாகும் என்று கிடையாது. நிதானத்தோடு நாங்கள் சில பேர் அப்படித்தான் கோயிலுக்குள்ள வர்றது, இங்க பிள்ளையாருக்கு பூசை நடக்கும், சுத்தி வந்துருவாங்க, அதுக்குள்ள சண்டேஸ்வரர் பூசை அவங்க முடிச்சுட்டு போயிடுவாங்க. வந்தவங்கள ஐயா வணக்கம் பண்ணுவாங்க, நான் வணக்கம் திரும்பதில் அடுத்த பக்கம் வந்துருச்சு. இப்படியும் அவசரத்திலே வாழ்க்கையும் அவசரம், உணவும் அவசரம், எல்லாம் அவசரம், நோயும் அவசரம். நேற்று சொன்ன மாதிரி யமலோகத்துக்கும் அவசரமாக இருப்பாங்க. நிதானத்தோடு நாங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். முதலிலே தம்ப விநாயகர், குண்டலினி விநாயகர், இந்த குண்டலினி விநாயகரை வழிபட்டு எங்களுடைய குண்டலினி சக்தியை நாங்கள் எழுப்ப வேண்டும். அது எப்படி, அது பிறகு ஒரு நாள் பார்ப்போம். அடுத்ததாக இந்த பலிபீடத்திலே வழிபட வேண்டும். நாங்கள் வெளியிலே பாதணிகளை எல்லாம் கலட்டி வருகின்றோம். பாதணிகள் வெளியிலே இருக்கிறது, அது காலுக்கு கீழே அணிகிறது, அழுக்குகளை கொண்டிருப்பது. ஆனால் மனதுக்குள்ளே ஏனைய அழுக்கெல்லாம் எங்கள் மனதுக்குள்ளே இருக்கு. பாதணியை கலட்டி வச்சோம், கால்களை கழுவணும், காலில் பட்ட அழுக்கு போகும். மனதுக்குள்ளே இருக்கின்ற அழுக்கு எப்பொழுது போகும்? இந்த பலிபீடத்திலே நாங்கள் பலியிட வேண்டியது எங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களை எல்லாம் அட்டதிக்கு பாலகர் சாட்சியாக இந்த பலிபீடத்திலே நாங்கள் பலியிட்டுக் கொண்டு அதற்கு பிறகு இந்த மூஷிகத்தின் ஊடாக இறைவனை பார்க்க வேண்டும். இந்த மூஷிகன் யார் என்றால் இந்த ஆன்மா. இந்த ஆன்மா தான் இந்த மூஷிகம். பிள்ளையார் கோயில் என்றால் மூஷிகமாக இருக்கும், முருகன் கோயில் என்றால் மயூரமாக இருக்கும், அம்மன் கோயில் என்றால் சிம்மமாக இருக்கும். எந்த தெய்வத்தினுடைய வாகனமோ அது அங்கு இருக்கும். இந்த வாகனம் என்பது இந்த உள்ளம், ஆன்மா. அதனாலே தான் எங்கள் தோள்களினாலே அந்த விநாயகர் பெருமானை வாகனங்களிலே சுமந்து வருகின்றோம். நாங்களே வாகனங்களாக மாறுகிறோம். இந்த வாகனத்தை நின்று வழிபட்டு அதன் ஊடாக, அதுதான் வழிகாட்டி.
எப்படி வழிகாட்டுகிறது பாருங்கள். இந்த மூஷிகம் பிள்ளையார மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கு, வேற எதையும் பார்க்காது. ஆனா நாங்க பிள்ளையார் தர மிச்செல்லாம் பார்க்கணும். இதையும் பிள்ளையார் சொல்லுகிறார். கோவிலுக்கு வந்தால் பிள்ளையாரை தவிர மிச்ச எல்லா விஷயங்களையும் பார்த்து கடைசியாக இந்த பஞ்சாலாத்தி கூட்டுகின்ற பொழுது ரோஹரா என்று ஒரு தடவை சத்தம் போடுவோம். அது வரைக்கும் நிறைய விஷயங்களை பேசி முடிச்சிருவோம். சில கோவில்களில் சம்பந்தமே பேசி முடிச்சிருவாங்க. பெரிய பெரிய சண்டைகள், ஒரு திரைப்படம், நாடகம், தொடர் நாடகம், பார்த்த நாடகம், பார்க்காத நாடகம், உடுப்பு வாங்கின கடையிலிருந்து நகை வாங்கின கடை வரைக்கும் எல்லா விஷயங்களையும் பேசி முடிச்சிருவாங்க. அந்த பஞ்சாலாத்தி காட்டுக்கெல்லாம் ரோஹரான்னு சத்தம் போட்டோம்னா பக்கத்துல இருந்து ஒன்று தட்டும். அப்பதான் ஞாபகம் வரும், கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப சிந்தனை வேறு இடங்களுக்கு செல்லாமல் எப்படி அந்த மூஷிகம் இறைவனை பார்த்து கொண்டிருக்கிறதோ அப்படி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். அதுதான் ஆன்மாவினுடைய லட்சியம். அதனாலதான் பொதுவாக சொல்லுவார்கள், இந்த நந்திக்கும் அல்லது மூஷிகத்துக்கும் இறைவனுக்கும் குறுக்கே செல்லக்கூடாது என்று சொல்லுவாங்க. ஆனா நாங்க அப்படி இல்லையே, இங்கால பூசை முடிச்சுட்டு ஐயா அங்கால வந்துடுவேர், சுத்தி வாரதுக்கு ஐயா போயிடுவேர், அதுக்குள்ள நாங்க போகணும். அப்படியே குறுக்கா வாமா மின்னல் என்ற மாதிரி இப்படி ஒரு கவிட்டு அப்படி ஒரு கவிட்டு. ஏனென்றால் எங்களுக்கு அவ்வளவு அவசரம். ஆலயத்திலே நிலம் அதிர நடக்கக்கூடாது. முக்கியமான ஒரு விஷயம். அதிர்வுகள், மந்திரங்களுடைய அதிர்வுகள் தான் ஆலயத்தில் இருக்க வேண்டும். அது இருந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, ஆலயத்தினுள்ளே இருக்கக்கூடிய இறைவனுக்கு நீங்கள் ஒரு செய்தியை சொல்ல வேண்டுமாக இருந்தால் இந்த தூணுக்கும் காது இருக்கும், இந்த நிலத்துக்கும் காது இருக்கும். நீங்கள் மனதிலே நினைப்பது அப்படியே அலைகளாக மாறி இறைவனிடத்திலே செல்லும். இந்த விஞ்ஞானம் படிக்கிற பிள்ளைகளுக்கு தெரியும், அலை நீளம் பற்றி படிச்சிருப்பாங்க. அலை நீளம் ஆரம்பிக்கின்ற பொழுது சிறிதாக இருக்கும், தூரம் கூட கூட பெரிதாக போகும். அதான் அலையினுடைய அம்சம். இப்ப சுனாமி அலைகளை எடுத்து பாருங்கள். ஆழ்கடலுக்குள்ளே இருந்தவர்களுக்கு சுனாமியால் பாதிப்பில்லை. ஆனால் கரையோரங்கள், அதிலும் எங்களுடைய நிலாவளி, வேலூர் போன்ற பகுதியில் சுனாமியால் மிகவும் பாதிக்கப்பட்ட போது இப்ப சுனாமியை பற்றி சொல்ல தேவையில்லை. அதே போல ஆலயத்தில் நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்து இறைவனை பற்றி மனதிலே நினைக்கிறீர்களோ அந்த சிந்தனை அலைகளாக மாறி இறைவனிடத்தில் போய்க்குள்ள பெரிதாக போய் சேரும். இப்ப யோசிச்சு பாருங்க, நாங்க என்னெல்லாம் நினைக்கிறோம் மனசுக்குள்ள. அப்ப இவ்வளவும் நினைத்து விட்டு இறைவன் எனக்கு நல்லதை தரல, நான் கேட்டதை தரல என்று சொன்னா யார் மீது பழியை சொல்வது, யாரிடத்திலே பாவத்தை சொல்வது? அத்தனைக்கும் நாங்கள் தான் பொறுப்பு. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டுன்று வீடுற்றேன் என்று மாணிக்கவாசகர் சொன்னே பாருங்கள். எப்பொழுது அந்த இறைவனுடைய திருவடிகளை கண்டு அதுதான் உண்மை என்று சொல்லி அவனுடைய பாதங்களை சரணடைகின்றோமோ இந்த மூஷிகத்தை போல, அப்பொழுதுதான் எங்களுக்கு எல்லா நன்மைகளும் வந்து சேரும். அதற்கு எங்களிடம் இருக்க வேண்டிய அரக்க குணத்தை அளிக்க வேண்டும், ராட்சச குணத்தை அளிக்க வேண்டும், சோம்பேறித்தனம் என்று சொல்லக்கூடிய தாமச குணத்தை நீக்க வேண்டும், சாத்விக குணத்தோடு நாங்கள் இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டும். அப்படி ஈடுபடுகின்ற பொழுதுதான் இறைவனுடைய திருவருள் எங்களுக்கு பூரணமாக கிடைக்கும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு, இந்த விநாயக பெருமான் நடனமாடின கதை உங்களுக்கு தெரியும். யாருக்கு முன்னால நடனமாடினேன்? சந்திரனுக்கு முன்னால நடனமாடினேன். இன்னொரு தடவை விநாயகர் நடனமாடி இருக்கிறார். அதையும் பிள்ளையார் சொல்ற. விநாயகர் பெருமான் 2 தடவைகள் நடனமாடி இருக்கிறார். ஒன்று சந்திரனுக்கு முன்னால நடனமாடி இருக்கிறார், இன்னொரு நடனமாடின கதை இருக்கு. அந்த கதை நாளைக்கு பார்க்க போறோம். நாளை விநாயக வழிபாட்டினுடைய மகத்துவங்களையும் எங்களுடைய வாழ்வியலிலே, சைவ சமய வாழ்வியலிலே நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எந்த நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும், அது எது சரியானது, எது எங்களை சரியான பாதைக்கு எடுத்து செல்லக்கூடியது என்ற விடயங்களையும் நாளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதுவரைக்கும் இந்த அருமையான நேரம், அருமையான மகோற்சவத்தினுடைய இன்றைய 4வது நாள் மிக சிறப்பாக விநாயகர் பெருமானுடைய மகோற்சவங்கள் தற்பொழுது நடைபெற்று முடிந்து, வசந்தமண்ட பூஜைகள் யாவும் நடைபெற்று முடிந்து, இப்பொழுது பெருமானுடைய திருவருட் பிரசாதம் வழங்கப்படுகின்ற வேளை பொறுமை காத்து இந்த விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை அடியார்களுக்கும் பெருமானுடைய திருவருள் கிருபா கடாட்சங்கள் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல விக்னேஸ்வரர் பெருமானை வணங்கி, வான்முகில் விளாது பெய்க, மணின்வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகோள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று கேட்டு விடைபெறுகின்றேன்.